5 தலைமுறைகளை கண்ட 100 வயது மூதாட்டியின் பிறந்த நாளை குடும்ப உறவுகள் இணைந்து ஆட்டம் பாட்டத்தோடு உற்சாகமாக கொண்டாடினர். இது தொடர்பான செய்தி தொகுப்பை பார்க்க இருக்கிறோம். இந்த தொகுப்பை தொடர்ந்து பின்வரும் செய்திகளை வழங்குவதற்காக ஆனந்தி இணைய இருக்கிறார். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. 5 தலைமுறைகள், 13 மகன் மகள்கள், பேரன் பேத்திகள் என 97 பேருடன் இணைந்து தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார் திருப்பூரைச் சேர்ந்த அன்னபூரணி என்கின்ற அன்னக்கிளியாத்தாள். 12 வயதில் கிருஷ்ணசாமி என்பவரை மணந்த அன்னக்கிளியாத்தாளுக்கு 6 மகன்கள், 7 மகள்கள் என 13 குழந்தைகள். இவர்கள் மூலம் 5 தலைமுறைகளை கண்டுள்ளார். இவரது 100வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்த குடும்ப உறவுகள் தனியார் மண்டபத்தில் குடும்ப சங்கம நிகழ்வை நடத்தினர். இதில் அனைவரும் ஒரே மாதிரியான ஆடைகள் அணிந்து பங்கேற்றனர். மூதாட்டி அன்னக்கிளியாத்தாளின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிய உறவுகள் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்று புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர். மூதாட்டியை வைப் செய்ய வைக்கும் விதமாக ஒன்றாக ஆடிப்பாடி குடும்பத்தினர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 5 தலைமுறையினருடன் 100வது பிறந்த நாளை கொண்டாடுவது தனது பாக்கியம் என நெகிழ்ச்சி தெரிவிக்கும் அன்னக்கிளியாத்தாள் அந்த காலத்தில் சோளம், கம்பு போன்றவற்றை சாப்பிட்டதே உடல் ஆரோக்கியத்திற்கு காரணம் என்றும் கூறுகிறார். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். எல்லாம் பேர பேச்சு எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். அது 3 வாட்டி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை முதகா போடணும், வியாழக்கிழமை முதகாம கறி எடுத்து வியாழக்கிழமை சாப்பிடுவோம். பொருளாதாரத்தை நோக்கி ஓடினாலும் உறவுகளை மதிக்க வேண்டும், அவர்களை கொண்டாட வேண்டும் என்பதே இந்த விழாவின் நோக்கம் என குடும்ப உறவுகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். மொத்தம் 13 குழந்தைங்க. அந்த 13 குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே எங்க தாத்தா தவறிட்டாரு, கிருஷ்ணசாமி தாத்தா. இல்லைன்னா நாங்க 16 பேரும் பெருவாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். இதுவே அவ்வளவு ஒற்றுமையா ஹாப்பியா இருக்கும். நான் எங்க வீட்டுல ஒரே பொண்ணுதான். ஆனா இங்க வந்து பாக்கப்போ இந்த ஒற்றுமையெல்லாம் பாக்கப்போ ரொம்ப பூச்சி போய் நாங்க சந்தோஷமா இருந்தோம். இந்த காலத்துல ஒரு வயசானவங்களை பாத்துக்கிறது பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது எங்கேயாவது கொண்டு போய் விடலாமா, நமக்கு ஒரு பாரமா இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. பட் நம்ம ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இது அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது. 25வது, 50வது, 75வது என திருமண நாளை விமர்சையாக கொண்டாடுவது போல 100வது பிறந்த நாளை கொண்டாடும் பேறு ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கிறது. அந்த வரிசையில் அன்னக்கிளியாத்தாளின் இந்த 100வது பிறந்த நாள் கொண்டாட்டம் குடும்ப உறவுகளின் மேன்மைக்கும் ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டாக அமைந்தது.